தமிழர் பாமன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு தலைவர்கள். இத்தலைப்பின் கீழ் உலக தலைவர்களில் ஒருவரான புரட்சியாளர் சேகுவேரா பற்றி தோழர் அகிலன் நமக்கு விவரிக்க உள்ளார். அந்த வரலாற்றை செவிமடுப்போம். நாமும் வரலாறாக மாறுவோம். வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று நாம் சேகுவேரா பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களைக் கண்டு நீ வேதனைப்படுகிறாய் அல்லது அந்த துன்பத்திற்காக பரிகாசப்படுகிறாய், இல்லை அந்த துன்பத்தைக் கண்டு பொங்கி எழ வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் நீயும் என் நண்பனே என்று சொன்னவர் சேகுவேரா. உலகில் எத்தனையோ புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை சமரசமில்லாத ஒரு ஆகச்சிறந்த இளைஞர்கள் மத்தியிலே புரட்சியாளர் என்று சொன்னால் ஒரு எழுச்சியுடன் இருக்கக்கூடிய ஒருவர் சேக்குவேரா அவர்கள். சேக்குவேரா தன்னுடைய நாட்டிற்காகவோ அல்லது ஏதோ அவர் இந்த உலகத்திற்காகவோ போராடினாரா என்றால் ஆம், தன்னுடைய நாட்டுக்காக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடிமை சமூகங்களுக்கும் சேர்த்துதான் அவர் போராடினார். துன்பங்கள் எங்கே வந்தாலும் அங்கெல்லாம் இந்த சேக்குவேரா இருப்பேன் என்கின்ற மொழியிலே தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. கியூபா விடுதலைக்காக அவர் போராடிய போதும் கூட அவர் கியூபாவில் தொடர்ந்து தங்கவில்லை. கியூபாவினுடைய விடுதலைக்கு பின் அவர் பெரு, பொலிவியா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கும் அவர் தொடர்ந்து விடுதலைக்காக பயணம் மேற்கொண்டார். மனிதர்கள் எவ்வாறெல்லாம் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி துன்பத்திற்கு ஆளாகிறார்களோ அதை பார்ப்பதற்கு முதலில் நமக்கு கண்கள் வேண்டும். நாம் அதை முதலில் பார்க்க வேண்டும். அந்த வலி வேதனைகளை நாம் உணர வேண்டும். நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு அநீதிகளை பார்த்து நம்முடைய இதயம் துடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் சேகுவேரா. இப்படி என்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த பல துன்பங்களையும் நான் பார்த்து என்னால் என்னுடைய கால்கள் ஓரிடத்தில் நிற்காது. ஏனென்றால் நான் மதங்களுக்கு இடையேயான வேர்களுக்கு நான் சிக்கவில்லை. நான் அனைத்து நாடும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் என்னுடைய நான் தான் என்று சொல்கிறார். உலகில் எங்கெல்லாம் ஏகாதிபத்தியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்படி அவர் போராடிய நாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகம். அமெரிக்காவிலிருந்து தென் அமெரிக்கா, அதாவது லத்தீன் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய பல நாடுகளுக்கும் அவர் தொடர்ந்து போராடி இருக்கிறார். இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை பெற்றுக் கொடுத்து அங்கிருந்து நான் அதேபோல் பல நாடுகளுக்கும் அவர் பயணம் செய்திருக்கிறார். ஒரு மாபெரும் தலைவராகத்தான் இந்த உலகில் சேகுவேராவை பார்க்கிறார்கள். அந்த புரட்சியாளர் பற்றி நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த மண்ணில் உதித்த மாபெரும் புரட்சியாளர் தான் சேகுவேரா. புரட்சியால் மட்டுமே இந்த மண்ணில் மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆனால் புரட்சி தானாக உருவாவதில்லை, அவற்றை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை புரட்சியின் கைகளில் ஒப்படைத்த ஒப்பற்ற போராளி. 1928 வருடம் ஜூன் மாதம் 14ஆம் நாள் அர்ஜென்டினாவில் ஒசாரியோ என்னுமிடத்தில் எர்னெஸ்டோ குவெல்லா லிஞ்ச் சிலிசினா டெலெஸ்ட்ரா என்றவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தார் சேகுவேரா. அந்த வீட்டில் அவர்தான் மூத்த பிள்ளை. அவரை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். அவருடைய பெயர் எர்னெஸ்டோ டுவேரா என்றுதான் வைத்தார்கள். ஆனாலும் வீட்டில் அவரை டேட்டி என்றுதான் செல்ல பெயருடன் அழைக்கப்பட்டார். தன்னுடைய இளம் பருவத்தில் ரக்பி என்கின்ற விளையாட்டில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். நன்கு அடித்து ஆடக்கூடிய ஒரு நல்ல வீரராக இருந்தார். அவருக்கு அப்போது பூசர் என்று ஒரு பட்டப்பெயர் இருந்தது இந்த விளையாட்டின் மூலமும். அதேபோல் சேக்குவேராவிடம் இருக்கக்கூடிய ஒரு குணங்களில் அவர் குளிப்பதற்கு சோம்பேறித்தனப்படுவார். அதனால் அவரை குளிப்பதில்லை என்பதால் வீட்டில் அனைவரும் சாங்கோ என்று அழைப்பார்கள். அதேபோல் அவர் தன்னுடைய தந்தையிடமிருந்து சதுரங்கம் விளையாட கற்றுக்கொண்டு உள்ளூர் அளவிலான பழைய போட்டிகளில் அனைத்திலும் பங்கேற்று வென்றவராக இருந்தார் சேகுவேரா. சொந்தமாக தேயிலை மூலிகை பண்ணைகள் போன்ற அவருடைய குடும்பத்திற்கு இருந்தது. எனவே அவர் இயல்பாகவே வசதியான குடும்பத்தில் தான் இருந்தார். அப்படிப்பட்டவர் ஆனால் அடிமைப்பட்ட தேசங்களுக்காக போராடுவதையே நோக்கமாக கொண்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய
சுகமான ஏகபோக வாழ்க்கையுடன் அவர் நன்கு வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்த மக்களின் விடுதலைக்காக போராடுவதே என்னுடைய நோக்கம் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினார். சேகுவேராவின் 2 வயதில் அவருக்கு நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது அதிக குளிரின் காரணமாக அவருக்கு ஆஸ்துமா நோய் ஏற்பட்டது. 2 வயதில் ஏற்பட்ட அந்த ஆஸ்துமா நோய் சேகுவேராவின் வாழ்வின் இறுதி வரை அவரை தொடர்ந்தது. ஆனாலும் அவர் விளையாட்டில் ஈடுபாடுடன் கொண்டவராக இருந்தார் சேகுவேரா. சேகுவேராவின் குடும்பம் இடதுசாரி கொண்ட எண்ணங்கள் கொண்ட ஒரு குடும்பமாகத்தான் இருந்தது. எனவே அவர் ஒரு அரசியலை பற்றி அறிந்த ஒரு தலைவராகத்தான் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டினில் ஏறத்தாழ ஒரு 3000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தன. கிட்டத்தட்ட அவர் உலகில் உள்ள அனைத்து இடதுசாரி தலைவர்களுடைய புத்தகங்களையும் வாசிக்கத் தொடங்கினார். கார்ல் மார்க்ஸ், லெனின், அப்போது யுஎஸ்எஸ்ஆரை ஆண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுடைய புத்தகங்கள் என்று அனைத்து புத்தகங்களையும் அவர் வாசிக்கத் தொடங்கினார். அதன் மூலமாக இடதுசாரி சிந்தனை அவரிடம் அதிகமாக ஏற்பட்டது. ஒருமுறை அவர் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு நோய் ஒன்று அந்த பகுதிகளில் பரவியது. அப்போது அந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக தான் கற்றுக்கொண்டிருந்த மருத்துவத்தினை இடையிலேயே 1 ஆண்டு காலம் விடுப்பெடுத்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக சென்றார். பின்னர் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய நண்பனுடன் சேர்ந்து பயணத்தை மேற்கொண்டார். அதன் மூலம் இந்த மக்களிடம் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல், ஒவ்வொரு நாடும் தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் அந்த இருசக்கர வாகனத்திலே அமெரிக்க கண்டம் முழுவதும் சுற்றியது இப்போதும் புத்தகமாகவும் திரைப்படமாகவும் நம் முன்னே இருக்கிறது. அவ்வாறு சுற்றிய சேக்குவேரா பின்பு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட வேண்டும் என்று எண்ணினார். அப்போதுதான் அவர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை சந்திக்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோவோடு சேர்ந்து கியூபா விடுதலைக்காக போராட வேண்டும் என்றும் கியூபா விடுதலைக்காக தான் உதவி புரிவதாகவும் ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் உறுதி பூண்டார். அவரை தன்னோடு இணைத்துக் கொண்ட ஃபிடல் காஸ்ட்ரோ பின்பு பட்டிஸ்டா என்கின்ற அந்த சர்வாதிகாரியினுடைய ஆட்சியை கியூபாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக இருவரும் சேர்ந்து அங்கு பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு கொரில்லா போர் முறைகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்யலானார்கள். ஒருமுறை சேகுவேரா அவர்கள் கொரில்லா போர் முறையில் தன்னுடன் இருந்த வெறும் 17 இராணுவ வீரர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு சுமார் 57 இராணுவ வீரர்களை பட்டிஸ்டாவினுடைய இராணுவ வீரர்களை 57 இராணுவ வீரர்களை இவருடைய சகாக்களுடன் இவர் கொன்று குவித்தார். பின்பு கியூபாவினுடைய விடுதலைக்காக போராடிய சேகுவேரா அந்த கியூபா நாடு விடுதலை பெற்றபின் அந்த நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகளுக்கு சேகுவேரா அவர்கள் வந்தார். பல முக்கிய அமைச்சரவைகளிலும் பல முக்கிய போர் மற்றும் இராணுவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அவருடைய பங்கு இருந்தது. குறிப்பாக அவர் அந்த நாட்டினுடைய வங்கிக்கு தலைமை அமைச்சராகவும் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இவ்வாறு இருந்த சேகுவேரா அவர்கள் பின்பு கியூபா மக்களுடனான தன்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டு மாற்று வேடத்தில் லத்தீன் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நாடுகளுக்குள் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன் மூலமாக ஃபிடல் காஸ்ட்ரோவிற்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார். அன்பிற்குரிய ஃபிடல் காஸ்ட்ரோ, நான் இந்த நாட்டிற்கு வந்த வேலை முடிந்துவிட்டது. எனவே நான் இந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு செல்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். உங்கள் தேசம் போன்று அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பல தேசங்களையும் நான் ஏகாதிபத்திய நாடுகளிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கியூபாவை விட்டு அவர் சென்றார். அந்த கடிதம் கிடைத்த பின் ஃபிடல் காஸ்ட்ரோ மிகவும் வேதனைப்பட்டார். பின்பு மிக திரளாக திரண்டிருந்த மக்களின் முன்பு அந்த கடிதத்தை வாசித்தார். சேகுவேரா நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் பிற நாடுகளினுடைய விடுதலைக்காகவும் செல்கிறார் என்கின்ற அடிப்படையில் அந்த கடிதத்தை அவர் மக்கள் முன்னே வைத்தார். இன்றும் அந்த கடிதம் பற்றி ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் பேசியது வலைத்தளங்களில் இருக்கிறது. அந்த கடிதமும் வலைத்தளங்களில் இருக்கிறது. அங்கிருந்து அவர் பொலிவியா, பெரு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தார். இறுதியாக அவர் பொலிவிய நாட்டினுடைய விடுதலைக்காக அங்கு சென்றார். ஆனால் அந்த பொலிவிய மக்களினுடைய தட்பவெப்பநிலையும் கலாச்சார சூழல்களும் இந்த போர் தந்திரத்திற்கு எதிராக இருந்தது. எனவே இவர் எடுத்த முன்னெடுப்புகள் அனைத்தும் தோல்வியடைந்தது.
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவருடன் வெறும் 6 வீரர்களுடன் இவர் காடுகளில் ஒளிந்து பதுங்கி தங்கியிருந்தார். அப்போது இவரை கைது செய்த பொலிவிய நாட்டு இராணுவ வீரர்கள் அவரை ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் உள்ளே அடைத்தார்கள். நாம் சேகுவிராவைத்தான் கைது செய்து விட்டோமா என்கின்ற ஐயம் அவர்களிடம் இருந்தது. எனவே அந்த தகவலை அமெரிக்காவிற்கு சொன்னார்கள். அமெரிக்காவிலிருந்து தொலைபேசி அழைப்புகளும் தந்தியும் பறந்தன. சேகுவேராதானா என்பதை உறுதி செய்வதற்காக வானில் வட்டமிட்டு பறந்து வந்தது ஹெலிகாப்டர்கள். ஆம், சேகுவேராதான் என்பதை உறுதி செய்வதற்காக அவருடைய தலை மயிர் மற்றும் அவருடைய ஒரு பற்களும் பிடுங்கப்பட்டன. பின்பு சேகுவேராதான் என்பதனை உறுதி செய்த பின்பு பொலிவிய இராணுவ வீரன் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது, சேகுவேராவை சுட்டுக் கொள்வதற்கு. சேகுவேராவிற்கு உணவு அளிப்பதற்காக அந்த பாழடைந்த கட்டடத்திற்குள் வந்த ஒரு பெண்ணிடம் சேகுவேரா கேட்டார், இது என்ன இடம் என்று. இது ஒரு பள்ளிக்கூடம் என்று அந்த பெண் சொன்னார். அப்போது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். தன்னுடைய மரண தருவாயில் கூட இந்த பள்ளிக்கூடம் இப்படி இருக்கிறதே என்று இந்த உலக மக்களினுடைய விடுதலைக்காகவும் மாணவர்களுக்காகவும் இந்த கல்வியினுடைய தரம் இப்படி கீழாக இருக்கிறதே என்பதற்காகவும் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஒரு பள்ளிக்கூடம் இப்படி இருக்கலாமா? அரசிடம் சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தினை சரி செய்ய சொல்லுங்கள். குழந்தைகள் படிப்பதற்கு ஏற்ற இடமாக இது இல்லை என்று அவர் அந்த பெண்ணிடம் சொல்லினார். பின்பு பொலிவிய இராணுவ வீரர்கள் அவரை மண்டியிட்டு சுடுவதற்காக எத்தனித்த போது அவர், நான் ஒரு மண்டியிட்ட வீரனாக சாக விரும்பவில்லை, என்னை தூக்கி நிறுத்துங்கள், நான் நிற்கும் தருவாயில்தான் நீங்கள் என்னை சுட வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தார். பின்பு ஒரு பொலிவிய இராணுவ வீரனால் சேகுவேரா சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த உலகத்தில் எங்கு அடிமையாக யார் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தை மீட்டு எடுப்பதற்காக தன்னுடைய கால்கள் தொடர்ந்து பயணிக்கும் என்று சொல்லிய சேகுவேராவினுடைய கால்கள் உடல் ரீதியாக அவர் அன்று மரணத்தை தழுவினார். ஆனால் அவருடைய புரட்சிகர கருத்துக்கள் இன்றும் இந்த உலகத்தில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. புரட்சி என்பது இங்கே ஏற்படுவதல்ல, அதை ஏற்படுத்த வேண்டியதுதான் ஒரு புரட்சியாளனுடைய வேலை என்று சேகுவேரா சொல்கிறார். பின்பு சேகுவேராவினுடைய மரணத்திற்காக கியூபாவில் பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களில் வந்து மிகவும் கூட்டம் கூட்டமாக அவருக்காக அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த அஞ்சலியில் அனைத்து மக்களும் சே சே என்று கத்தியவாறு அந்த புரட்சியாளனுடைய பெயர் ஒலித்தது.